இன்றைக்கி காலையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். நார்மலாக செக்கப் போகிறது தான். நம்ம கவர்மெண்ட்டில் பதிவு பண்ண உடனே இந்த மாதிரி கிட்டு தருவாங்க. கிட்டு கொடுத்ததுக்கப்புறம் நம்மளை அவங்க எப்போ கூப்பிட்றாங்களோ நம்ம அப்போ ஹாஸ்பிட்டல் போகணும். அங்கேயும் நார்மலாக செக்கப் ப்ரைவேட்டில் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் செக்கப் எல்லாமே நடக்கும். நம்மளோட வெயிட்டு, பிபி, அப்புறம் சுகர் டெஸ்ட்டு, குளுக்கோஸ் குடிச்சிட்டு டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹீமோக்ளோபின் அளவு எவ்வளோ இருக்குது, ஹெச்பி டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அனுப்புவாங்க. இது எனக்கு 2வது கிட்டு. இந்த கிட்டு நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய 18,000 ரூபா கவர்மெண்ட்டில் பதிவு பண்ணி நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே டெலிவரி பார்த்தோம் அப்படின்னா 18,000 ரூபா தருவாங்க. அதில் இந்த கிட்டும் இன்க்ளூடு, இந்த கிட்டோட மதிப்பும் சேர்த்து தான் அதில் 18,000 ரூபா வரும். இது 2வது பாக்ஸ் நான் வாங்குகிறேன். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒயிட் கலரில் டவல் நல்லா கவரில் போட்டு நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க, அழுக்காகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நார்மல் சைஸ் தான், ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, நார்மல் மீடியம் சைஸ் தான். நல்லா ஒயிட் கலரில் இருக்குது. ஆல்ரெடி ஒன்று இருக்குது, போன கிட்டில் கொடுத்தது இருக்குது. இதையும் எடுத்து வச்சுருக்கேன். 2த்தையும் துவைச்சி அடுத்து நான் டெலிவரி பேக் பண்ணணும்ல, அதுக்கு எடுத்து வைக்கணும். இது ஒரு ப்ரோட்டீன் பவுட்ரு, உமன்ஸ் ஹார்லிக்ஸ்னு கூட சொல்லலாம். ப்ரோட்டீன் பவுட்ரு 2 பாட்டில் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி போன வாட்டி கொடுத்ததுலேயே ஒன்று பேலன்ஸ் இருக்குது, பாதி முடிஞ்சிருக்கு. அதுபோக இந்த 2 யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு கப்பு, அப்புறம் பூச்சி மாத்திரை. இந்த பூச்சி மாத்திரை நம்மளை கண்காணிப்பாங்க, நம்ம ஏரியா நர்ஸு கவர்மெண்ட்லேருந்து. அவங்கக்கிட்ட கேட்டுட்டு தான் சாப்பிட்ணும். ஆல்ரெடி போனதுலேயும் கொடுத்துருப்பாங்க, 2வது மாதம் பதிவு பண்ணும்போதே கொடுத்துருப்பாங்க. அப்போ சாப்பிட சொல்லுவாங்க. இதையும் கேட்டுட்டு தான் சாப்பிட்ணும். நெக்ஸ்ட்டு ஆவி நெய் 500 ml கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு லைன் டேஸ் 2 கொடுத்துருக்காங்க, 2 பாக்ஸ். இதுக்கு மட்டும் டேட் மட்டும் பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அயன் டானிக் 3 பாட்டில் கொடுத்துருக்காங்க. மாதம் அதிகமாக நம்மளுடைய பிளட்டெல்லாம் கம்மியாயிட்டே இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த அயன் டானிக் நம்ம குடிக்கணும். அதுக்காக 3 பாட்டில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நர்ஸுக்கிட்ட தான் கேட்கணும். அவங்க சொல்லுவாங்க எப்போ மதியம் குடிக்கணுமா, காலையில் குடிக்கணுமான்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு தர எல்லா டேப்லெட்டும் அவங்க தான் தருவாங்க. அதாவது ஒரு ஏரியாவுக்குன்னு ஒரு நர்ஸ் இருப்பாங்க. நம்ம பதிவு பண்ணும்போது அவங்க தான் நம்மளை ஃபுல்லாக கைட் பண்ணுவாங்க. நான் இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற டேப்லெட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லா இருக்குது. நிறைய டேப்லெட் அவங்க கரெக்டாக அயன் டேப்லெட் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க கொடுக்குற டேப்லெட் எல்லாமே நம்ம கரெக்டாக சாப்பிட்ணும். நான் அதை தான் சாப்பிட்ருக்கேன். இனி 8வது மாதம், 9வது மாதம், 10வது மாதம், மாதத்துக்கு ஒரு வாட்டி செக்கப் வர சொல்லியிருக்காங்க. 10வது மாதத்துலேருந்து வாரத்துக்கு ஒரு டைம் போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு டெலிவரி பேக் நான் ரெடி பண்ணணும். எனக்கும் ட்ரெஸ் ரெடி பண்ணணும். எல்லா திங்ஸையும் நான் இனி எடுத்து வைக்க ஆரம்பிக்கணும்.